அவங்களுக்கு என்ன நீடு, இப்போ மக்களுடைய நீடு என்ன அப்படிங்கிறது எங்கிட்ட இருந்துச்சு. அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது ஓவர் கம் பண்ணி நான் வந்து அதாவது வந்து ஒரு 4th இயர் 5th இயர்லாம் வந்து பயங்கர டிப்பில் போன பிஸ்னஸ்ஸு. நான் எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி கண்டுபிடிச்சி அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி ஸ்கில்லை கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சனோ, அது வந்து 3 அவுட்லெட் 4 அவுட்லெட் ஆக ஆரம்பிச்சு 120 பேர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக, சக்ஸஸ்ஃபுல் எம்ப்ளாயிஸாக வந்து இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த 120 பேர் இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு இன்டர்வியூக்காக ஒரு சவுத்தில், தமிழ்நாட்டோட டவுன் சவுத்துக்கு ஒரு காலேஜுக்கு, அப்போ நானே தான் ஹெச்ஆராக இருந்தேன். நான் போய் அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நான் போகிறேன். அங்கே வந்து இன்னொரு கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எம்ப்ளாயீஸ் எடுக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்களோடலாம் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே ஒன்று சொல்கிறாங்க, 2 இயர்ஸ் பாண்டு போடுறாங்க, அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது சேலஞ்ச் ஆயிடுது, மறுபடியும் அவங்க வந்து ரீஃபில் பண்ணி